வியாபாரியும் அவன் சோம்பேறி கழுதையும். கோபால் என்ற உப்பு வியாபாரி ராமு என்ற கழுதையை மிகுந்த பாசத்தோடு வளர்த்து வந்தார். அந்த சோம்பேறி கழுதை வேலை செய்வதை தவிர்க்கும் சிந்தனையிலேயே இருக்கும். ஒருமுறை உப்பு மூட்டைகளை தன் கழுதை மேல் ஏற்றிக்கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றார் கோபால். வழியில் இருந்த ஆற்றை கடக்கும்போது சோம்பேறி கழுதை ஆற்றில் தவறி விழுந்தது. மூட்டைகளில் இருந்த உப்பு ஆற்று நீரில் கரையவே மூட்டையின் கனம் குறைந்தது. அதனை சாதகமாக பயன்படுத்த எண்ணியது சோம்பேறி கழுதை ராமு. கோபாலோ கழுதை மீண்டும் ஆற்றில் விழுந்தால் நஷ்டமாகிவிடும் என எண்ணி ஆற்றின் கரையிலேயே சென்றான். இருப்பினும் வேண்டுமென்றே ஆற்றில் ஓடிப்போய் விழுந்தது கழுதை. மூட்டைகளில் இருந்த உப்பு மீண்டும் ஆற்றில் கரைந்தது. அன்போடும் பாசத்தோடும் வளர்த்த கழுதையின் செயலை எண்ணி கோபம் கொண்டான் கோபால். கோபம் கொண்ட கோபால் கழுதைக்கு பாடம் புகட்ட எண்ணினான். மறுநாள் கழுதையின் முதுகில் உப்பிற்கு பதிலாக துணி மூட்டைகளை வைத்து கட்டினான் கோபால். வழக்கம்போல் கழுதை ஆற்றில் விழுந்தது. தண்ணீர் உரித்த துணி மூட்டையின் சுமை கூடியது. அதனை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அந்த சோம்பேறி கழுதை. நடக்க முடியாமல் தள்ளாடிய தன் கழுதைக்கு பிரம்படி கொடுத்தான் கோபால். அடி உதை வாங்கிய கழுதை தன் தவறினை உணர்ந்தது. திருந்திய கழுதை தன் எஜமானனுக்கு விசுவாசத்தோடு நடந்து கொண்டது. உழைப்பே உயர்வு தரும்.